ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் கிரிக்கெட் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மேட்ச் நம்ம இந்திய டீமும் நியூசிலாந்து டீமும் மோத போறாங்க. துபாய் கிரவுண்ட்ல சூடு பறக்க போற இந்த மேட்ச்ல யாரு கோப்பையை தூக்க போறாங்க? குல்தீப் யாதவ் திரும்பவும் மேட்ச் வின்னரா மாறுவாரா? டாஸ் எந்த டீமுக்கு சாதகமா அமையும்? இந்த பரபரப்பான கேள்விகளோட இன்னைக்கு நாம இந்த மேட்ச் பத்தி முழுசா பார்க்க போறோம். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மேட்ச்ல நம்ம இந்திய டீமும் நியூசிலாந்து டீமும் மோத போறாங்க. இந்த மேட்ச் மார்ச் 9ஆம் தேதி 2025 அன்னைக்கு துபாயில மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிக்குது. டாஸ் மதியம் 2 மணிக்கு நடக்கும். இந்த ஃபைனல் மேட்ச்க்கு பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா விளையாடின அதே பிட்ச் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த பிட்ச் நம்ம இந்திய டீமுக்கு சாதகமா இருக்கிறதால டீம் பயங்கர குஷியா இருக்கு. குல்தீப் யாதவ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸ்ல 4 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பாகிஸ்தான் டீமுக்கு எதிரா 40 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து நல்லா விளையாடினாரு. ஆனா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிரா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருந்துச்சு. நியூசிலாந்துக்கு எதிரா 9.3 ஓவர்ல 56 ரன் கொடுத்து 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்தாரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா 8 ஓவர்ல 44 ரன் கொடுத்து 1 விக்கெட் கூட எடுக்கல. இந்த நிலையில குல்தீப்பை எடுத்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணாவை சேர்க்கலாமான்னு டவுட் வருது. ஆனா கேப்டன் ரோஹித் சர்மா பிளேயிங் 11ல சேஞ்சஸ் பண்ணாத கொள்கையோட இருக்கறதால குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். குல்தீப் முன்னாடி மேட்ச்ல நம்ம இந்திய டீமுக்கு மேட்ச் வின்னரா இருந்ததால அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு தெளிவா தெரியுது. இந்த ஃபைனல் மேட்சுக்கான பிட்ச் பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு எதிரா குரூப் சுத்து போட்டியில யூஸ் பண்ணின பிட்ச் தான். இந்த பிட்ச் ஸ்பின் பவுலர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. அதனால நம்ம இந்திய டீம் 4 ஸ்பின்னர்களை வச்சு பிளேயிங் 11ல சேஞ்ச் பண்ணாதுன்னு எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்து டீமும் நிறைய ஆல்ரவுண்டர்களை ஸ்பின் பவுலர்களா யூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. டாஸ் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் மேட்ச்ல கோப்பையை ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. துபாய் பிட்ச் மதியம் பேட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நைட்ல பேட்டிங்க்கு ஈஸியா மாறிடும். அதனால டாஸ் ஜெயிக்கிற டீம் முதல்ல பவுலிங் பண்றது நல்ல முடிவா இருக்கும். லீக் சுத்துல நம்ம இந்திய டீம் முதல்ல பேட்டிங் பண்ணி ஜெயிச்சது. அதுக்கு வருண் சக்கரவர்த்தியின் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். ஒருவேளை டாஸ தோத்துட்டா நம்ம இந்திய டீம் முதல்ல பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் முதல் 10 ஓவர்ல விக்கெட்டை காப்பாத்தணும். முதல் 20 ஓவர்ல 120 ரன் எடுத்தா 300 ரன் எடுக்க சான்ஸ் இருக்கு. நியூசிலாந்து டீம் முதல்ல பேட்டிங் பண்ணா அவங்கள 250 ரன்னுக்குள்ள சுருட்டணும். ரோஹித் சர்மா, கேப்டன் சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி. நம்ம இந்திய டீம் 4 ஸ்பின்னர்களை வச்சு நியூசிலாந்தை எதிர்கொள்ளும். இந்த மேட்ச்ல டாஸ் பிட்ச் ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய டீம் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கோப்பையை ஜெயிக்கும்னு நம்பலாம். இந்த மேட்ச்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கிரிக்கெட் வீடியோக்களோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன்.